मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम, शम्माए बज़ में हिदायत पे लाखों सलाम। फलिल्लाहिल हम्दु रब्बिस समावाति रब्बिल अर्दि रब्बिल आलमीन वलहुल किब्रियाउ फिस समावाति वल अर्दि वहुवल अज़ीज़ुल हकीम। सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि तय्यिबीन व अस्हाबिहि ताहिरीन वन्नासि अजमईन। फ़क़द क़ालल्लाहु तआला फ़ी शअनि हबीबिहि इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लू अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यदिना नबीना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், ஆட்சி அதிகாரங்கள் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்பதாக சொல்கிறான். உண்மையிலேயே ஆட்சி செய்யக்கூடியது அல்லாஹ் தான். ஆனால் பல பெயர்களில் அவன் ஆட்சி செய்கிறான். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர். ஆனால் ஆட்சி அதிகாரங்கள் யாருக்குன்னு சொல்லிட்டான் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிட்டான், தெளிவாக குர்ஆனில் சொல்லிட்டான். ஆட்சி அதிகாரங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அதை யாருக்கு நாடுறானோ அதை என்ன செய்கிறான் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுக்குறான். ஆனால் சொந்தம் கிடையாது மற்றவங்களுக்கு. அந்த டெம்பரரியாக அதை என்ன செய்கிறாங்க, ஆட்சி அதிகாரங்களை அவங்க கையகப்படுத்தி அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்களே தவிர்த்து சொந்தம் யாருக்கு, அல்லாஹ்வுக்கு தான். அதான் சொல்கிறான் அல்லாஹு தஆலா, யாருக்கு ஆட்சி அதிகாரத்தை நாம் நாடுறோமோ அவங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். அதே போல் யாருக்கு நாடுறோமோ அவங்கள்ட்ட நாங்கள் பிடுங்குறோன்னு சொல்கிறான். புரியுதா? சில நபர்களுக்கு நம்ம கொடுக்குறோன்னு சொல்கிறான், அதே மாதிரி சில நபர்கிட்ட வாங்குறோன்னு சொல்லலை, பிடுங்குறோன்னு சொல்கிறான். அவங்கள்ட்ட நாங்கள் பறிக்கிறோன்னு சொல்கிறான். புரியுதா? அப்போது ஆட்சி அதிகாரங்கள் யாருக்கு சொந்தம் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுறான். மற்றவர்களுடைய ஆட்சி நாம் நினைக்கிற மாதிரி அது என்றைக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. அவங்களுடைய ஆட்சி தற்காலிகமானது, மற்ற நபர்களுடைய ஆட்சி தற்காலிகமானது, பலவீனமானது. புரியுதா? ஆனால் அல்லாஹ்வுடைய ஆட்சி நிரந்தரமானது. அவனுடைய ஆட்சி எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும். சூரத்தை ஒவ்வொரு ஷெயில் மாறும், ஒவ்வொரு பேரில் மாறாது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு என்னென்ன நிஅமாத்துகளை எல்லாம் நீ கொடுத்தியோ, ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் நீ கொடுத்தியோ, அதுபோல் என்னுடைய பிள்ளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் கொடியா அல்லாஹ் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க.
தாவூத் அலைஹிஸ்ஸலாம்ட்ட அல்லாஹ் தஆலா சொல்றான், நபி தாவூதே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்கள் கேட்டால் உங்கள்கிட்ட நான் இது கொடுத்தேன், ஆட்சி அதிகாரங்கள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கேட்கலையே, நானாக தானே கொடுத்தேன். நீங்கள் எப்படி தக்குவா செய்கிறீங்களோ அதுபோல் உங்கள் பிள்ளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட தக்குவா செய்ய சொல்லுங்க. ஆட்சி அதிகாரம் இல்லை, என்ன நியமத்து ரஹமத்து வேணுமோ எல்லாத்தையும் நான் கொடுப்பேன். அப்போது வல் ஆகிபத்து லில் முத்தகீன், நல் முடிவு, இறுதி முடிவு அது முத்தகீன்களுக்காக இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றோம். புரிஞ்சா? இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? தக்வா இருந்தா, இறை அச்சம், அல்லாஹ்விடத்துல பயம் நமக்கு இருந்தா, நமக்கு சாதகமான ஆட்சியை அல்லாஹ் உருவாக்கி கொடுப்போம். ஏன்னா கொடுக்கக்கூடியது அல்லாஹ் தான், ஆட்சி அமைக்கக்கூடியது அல்லாஹ் தான். பேர் ஒன்று மாறிக்கிட்டே வரும். ஆனால் ஃபாயிலே ஹக்கீக்கி, உண்மையாக ஆட்சியை செயல்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் தான். புரிஞ்சா? நம்மக்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் தக்வா வேணும். அல்லாஹ்வை பயந்து வாழணும்னு சொன்னால் அல்லாஹ்வை ஏன் பயப்படணும்? நம்ம அல்லாஹ் என்ன சிங்கமா, புலியா, கரடியா? நவுது பில்லா, அப்படி இல்லையே. அவனை ஏன் பயப்படணும்? அவனை பயப்படணுன்ற அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய ஆணைகளுக்கு பயப்படணும், அவனுடைய கமாண்டுக்கு நாம் என்ன செய்யணும்? ஒத்து போகணும், வழிபடணும். அதுதான். அவனை பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை. அவனை பயப்படுறதுனா எதுக்கு பயப்படணும்? அவனுடைய அந்த வரைமுறைகள், அவன் வகுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த வரைமுறைகளை மீறாமல் இருந்துறது, அதுக்கு பயப்படணும். என்ன செய்யணும்? அவன் ஒரு ஹத்து வச்சிருக்கான், ஒரு எல்லை வச்சிருக்கிறான், அதில் நாம் என்ன செய்யக்கூடாது? தலையிடக்கூடாது. நம்மளை படைச்ச அல்லாஹ் சில சட்ட திட்டங்களை வகுத்திருக்கிறான். இந்த மாதிரி தான் நீங்கள் நடக்கணும், இது மாதிரி தான் நீங்கள் வாழணும் என்பதாக நமக்கு சில சட்ட திட்டங்களை அல்லாஹு தஆலா வகுத்து அதன்படி வாழ்வதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அனுப்பி வாழ வைத்து நமக்கு காட்டி கொடுத்துருக்கிறான். அதுபோல வாழ சொல்கிறான் நம்மளை. அப்படி வாழ்ந்தால் அல்லாஹு தஆலா நமக்கு சாதகமான ஆட்சி அதிகாரங்களை உலகத்தில் நிறுவுவான். 1000 வருஷம் இந்த இந்தியாவை வாழ்ந்த இஸ்லாமிய சமுதாயம், 1000 வருஷம் இந்த இந்தியாவை ஆட்சி செய்த இஸ்லாமிய சமுதாயம் இப்போ என்ன மாதிரியான சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? என்ன மாதிரியான சூழ்நிலை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? காரணம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வினுடைய அவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கட்டுப்படாமல் போனது தான். அவனுடைய வார்த்தைகளுக்கு, அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்கள் நம்மகிட்ட எடுபட்டு போனது தான். அல்லாஹ் தஆலா விதவிதமான ஆட்சியை நம்மகிட்ட இருந்து பிடுங்கி வேறவங்கள்ட்ட கொடுத்துட்டான். என்ன செஞ்சிட்டான்? ஏன்? அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறானா இல்லையா? யாருக்கு நாம் விரும்புகிறோமோ அவங்களுக்கு கொடுப்போம், யார்கிட்ட நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கள்ட்ட நம்ம பறிச்சிடுவோம்னு சொல்கிறோம். அவர்கிட்ட நம்ம என்ன செஞ்சிருவோம்? பறிச்சிடுவோம்னு சொல்கிறோம். மொத்த இந்தியாவை ஆட்சி செய்த இஸ்லாமிய சமுதாயம் இன்னைக்கு ஒரு சீட்டுக்கு என்ன செய்யறான்? ஒவ்வொருத்தன் காலை பிடிச்சு நக்கிக்கிட்டு கிடக்கிறான். காரணம் என்ன? நீ அல்லாஹ்வை ஓரம் தள்ளிட்ட. அரசியல்னு சொன்னா அது என்னமோ அது தனி, இஸ்லாமிய மார்க்கம் தனின்னு நினைச்சுக்கிறான். அரசியல்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கம், அதுல அரசியல்ல கொண்டு வந்து அதை சேர்க்காதீங்க அப்படிங்கிறான். இது என்னடா இது புதுசா இருக்குது? அரசியல்ல உனக்கு அரசியல் சொல்லி கொடுத்தது யாரு? அரசியல் அப்படின்ற ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்தினது யாரு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் என்ன செஞ்சாங்க? ஆட்சினா இப்படி இருக்கணும். என்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருடினாலும் அவர்கள் கை வெட்டப்படும் சொன்ன ஒரே தலைவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க திருடினாலும் அவங்களுடைய கை வெட்டப்படும்னு சொன்னாங்க. அரசியல் தானே அது அரசியல் தானே. பசி பட்டினியால் இந்த உமருடைய காலத்தில் ஒருத்தர் மரணிப்பாரே, ஆனால் பசி பட்டினியின் காரணமாக இந்த உமருடைய ஆட்சி அதிகாரத்தில் ஒருத்தர் மரணிப்பார், பசி பட்டினி வந்துருச்சுன்னு சொன்னா தண்டிக்கப்பட வேண்டியது இந்த உமர் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் பசியால தவிக்கிறாருன்னு சொன்னா காரணம் யாரு? அந்த ஆட்சி அதிகாரி தான் காரணம் அப்படின்றது என்ன செய்யறாங்க? சொல்லி கொடுக்குறாங்க. மகாத்மா காந்தி சொன்னாங்க, என்ன? உமரை போன்ற ஒரு ஆட்சியை நான் இந்தியாவில் எதிர்பார்க்கிறேன். அரபு உலகத்தில் வாழ்ந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை போன்ற ஒரு ஆட்சியை நான் என்ன செய்கிறேன்? இந்தியாவில் எதிர்பார்க்குறேன். டமால்னு சொல்லிட்டான்.
புரிஞ்சா? அப்படி வார்த்தை சொன்னவன என்ன செஞ்சிட்டான், ஆஹா இவர் என்ன செய்வார், நம்மளுக்கு எதிராவில் போறாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டான், டமால்னு சுட்டு கொண்டுட்டான். புரியுதா? அப்போ அரசியல் இஸ்லாமி வேற வேற இல்லை. இஸ்லாம்னு சொன்னா பள்ளிவாசல்ல வர்றது, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜக்காத் கொடுறது, ஹஜ் செய்யறது, பள்ளிவாசல்ல என்ன செஞ்சுக்கிறது, தஸ்பீஹ் மணி எடுத்து ஓதுறது மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. இல்ல, எல்லாத்துக்கும் இஸ்லாம் வழிகாட்டியாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் இஸ்லாம் வழிகாட்டியாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஆட்சி நிறுவனம், எப்படிப்பட்ட ஆட்சி நிறுவனம் சொல்லி கொடுத்துருக்குது இஸ்லாம். எப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரங்கள் இருக்க வேண்டும். நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். நாம் என்ன செஞ்சிட்டோம், அதெல்லாம் மறந்துட்டோம். தான் தோன்றித்தனமாக ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் என்ன செஞ்சிட்டோம், அடுத்தவர்களுடைய பின் சென்றதின் காரணமாக இஸ்லாமிய சமுதாயம் பிளவுபட்டு போய் எவ்வளோ பேர் எப்படி ஒரு அம்மா சொல்லுது, பார்க்கறதுக்கு கண்ணீர் வருது. அவரை நான் ஜெயிக்க வச்சுட்டு தான் வீட்டுக்கு போவேங்குது. அவரை ஜெயிக்க வச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். அவர் எங்களுக்கு உயிர், அவர் எங்களுக்கு உயிருங்குது. என்ன அனுபவிச்சீங்க அவர்கிட்ட இருந்து? நீங்க அவர்கிட்ட இருந்து என்ன அனுபவிச்சிட்டீங்க? அல்லாஹ் அக்பர். ரொம்ப ஃப்ராங்கா பேச முடியாது, ரொம்ப ஃப்ராங்கா பேச முடியாது. புரியுதா? அதனால ஆட்சி அதிகாரங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தம். எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் மீறி போறோமோ, அல்லாஹ் தஆலா இன்னும் கடுமையான ஆட்சியை நம்ம மேல சாட்டிடுவான். இன்னும் அநியாயக்கார ஆட்சி ஏற்கனவே அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அநியாயக்கார ஆட்சிகளுடைய அந்த வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கு, ரொம்ப அதிகமாக இருக்கு அவங்களுடைய வேகம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய ஆர்டருக்கு முதல்ல உபே பண்ணணும். அல்லாஹ்வுடைய ஆர்டர், புரிஞ்சா? அவன் என்ன சட்டம் வகுத்திருக்கிறானோ அந்த சட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்வடிந்து வாழ்ந்தாலே போதும். பெரிய மலையை என்ன செய்ய தேவையில்லை, உடைச்சி புழக்க தேவையில்லை, மரத்தை புழக்க தேவையில்லை. அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை செய்யணும், எதை வேணான்னு சொன்னானோ அதை விட்டுடணும். இந்த ரெண்டு இருந்தால் போதும், இந்த ரெண்டு இருந்தால் போதும். வேற ஒன்றும் செய்ய தேவை, வேற ஒன்று. ஏன் அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்குமே என்ன செஞ்சு, அம்ரும் இருக்கு, நஹியும் இருக்கு, ஏவலும் இருக்கு, விளக்கலும் இருக்கு. அல்லாஹ் எதை ஏவுனானோ அதை நாம் என்ன செய்யணும், தவறாமல் செஞ்சிடணும். எதை வேணாம்னு தடுக்கானோ அந்த தடுத்ததுலேருந்து நாம் என்ன செஞ்சுக்கணும், தவிர்ந்து கொள்ளணும். இது இருந்தாலே போதும், இது இருந்தாலே நம்மளுக்கு போதும். என்ன தலையாய கடமை அல்லாஹ் தஆலா தொழுகையை நமக்கு கொடுத்துருக்குறான். தொழுகையில் தான் எல்லாமே இருக்கு. தொழுகையில் தான் ஒரு போரை நிர்வகிக்கிறாங்க. ஒரு சஹாபி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருது, என்ன செய்கிறாங்க, ஒரு போரை நிர்வகிக்கிறாங்க. பார்க்குறாங்க யார் யார் எங்கே நிப்பாட்டலான்னு சொல்லி. இப்படி பார்த்து வேகமாக போனாங்க, தக்பீர் கட்டினாங்க. வேகமாக போய் தக்பீர் கட்டினாங்க. தக்பீர் கட்டிட்டு வந்து என்ன செஞ்சாங்க, நீங்கள் அங்கே நில்லுங்க இங்கே நில்லுங்கன்னு சொன்னாங்க. என்ன திடீர்னு போர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு போட்டு போய் தக்பீர் கட்டிங்களே என்ன? என்னை எங்கே நிப்பாட்டுறது, யார் யார் எங்கே நிப்பாட்டுறதுன்னு ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருந்துச்சு. நான் தொழுகையில் அல்லாட்ட கேட்டுட்டு வந்துட்டேன், தொழுகையில் அல்லாட்ட கேட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. எந்த இடத்துல அல்லா இடத்துல உதவி கேட்குறாங்க பாருங்க, எந்த இடத்துல அல்லா இடத்துல உதவி கேட்குறாங்க, போர் வாழ்வா சாவா என்ற இடத்துல போர்லையும் தொழுகை இருக்குதுங்க. இப்போ போர் போட்டுக்கிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, ஜிஹாது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ டைம் ஆயிடுச்சு. அப்போ இப்போ என்ன செய்யணும், இப்போ போருக்குன்னு ஒரு தனித்துவமான தொழுகை முறை இருக்கு. போருக்குன்னு தனித்துவமான ஒரு தொழுகை முறை இருக்கு. இப்படிதான் தொழுகணும்னு சொல்லி கமாண்டர்ஸ் அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, போர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய சிப்பாய்கள் அவங்க தொழுவாங்க. இவங்க தொழுது முடிஞ்சவங்க அவங்க முன்னாடி போகணும், போர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க பின்னாடி வரணும், அவங்க தொழுவாங்க. இப்படி என்ன செய்யணும், போர்க்களத்தில் தொழுகை முறை தனியாக இருக்கு. எந்த இடத்துலையும் தொழுகையை விடுறதுக்கு என்ன கிடையாது, கால அவகாசம் எதுவுமே கிடையாது. தொழுகை என்ன செய்யக்கூடாது, எந்த இடத்துல விடுறதுக்கு அனுமதி கிடையாது. நம்ம எதுக்கெல்லாம் மிஸ் பண்ணிடுறோம், கல்யாண பத்திரிக்கை அடித்து கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போனால் 6 மாதம் தொழுகை இல்லை. 6 மாதத்துக்கு முன்னாடி கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க, ஆட்டோ எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. எந்த இடத்துல தொழுகிறாங்க பாருங்கள். இப்படி ஊர் சுற்றி கல்யாணம் முடிச்சு அந்த மாப்பிள்ளையும் பொண்ணு வாழணும்னு கொண்டு போய் தொழுகையை விட்டுட்டு கொண்டு போய் என்ன செய்கிறீங்க, அந்த ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைக்க நல்லா வாழ்வாங்களா அவங்க, நல்லா வாழ்வாங்களா அவங்க? அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைந்த திருமணமாக அது அமையணும். அல்லாஹ்வுடைய கோபத்தை எடுத்துகிட்டு போய் அந்த திருமணத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த மணமக்கள் எப்படி வாழ்வாங்க, அந்த மணமக்கள் எப்படி வாழ்வாங்க?
புரிஞ்சா? தொழுகை அந்த இடத்துல என்ன கிடையாது, அந்த மண்டபத்திலேயே வர்ற யாருக்குமே லொஹரு கிடையாது, அசரும் கிடையாது, லொஹரும் கிடையாது. நல்ல தொழுகையாளிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட அங்கே போய் மிஸ் பண்ணிடுறாங்க. தொழுகையாளிகள் இருக்கக்கூடிய நபர்கள் கூட அந்த கூட்டத்தை பார்த்துட்டு இங்கே எங்கே தொழுவுறதுன்னு செய்யல. அதில் என்ன ஈமானுடைய பலகீனம், ஈமானுடைய பலகீனம். எங்கே இங்கே போய் எங்கே ஒழு செஞ்சு எங்கே தொழுவுறது? ஏன் சாப்பாட்டுக்கு இடம் தேடி கரெக்டாக போய் உக்காந்து இல்லை, சாப்பாட்டுக்கு இடம் தேடி கரெக்டாக அவன் பின்னாடி சாப்பிட முடியறத நிற்கிறல்ல, எப்படா சேர் கொடுப்பான்னு சொல்லி. தொழுகை மட்டும் உனக்கு அவ்வளோ சாதனம், சோறு முக்கியமாக போச்சு, தொழுகை என்ன செஞ்சு போச்சு, ரொம்ப முக்கியம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் நேரம் பாத்ரூம் போ, ஒழு செய்ய, ஒரு நீ ஓரமாக உட்காந்து தொழுகிறதுக்கு அந்த அவ்வளோ பெரிய மகாலில் இடம் இல்லை, அவ்வளோ பெரிய மகாலில் இடம் இல்லை. சில பேர் என்ன செய்கிறாங்க, அல்லாவுடைய கிருபை, அல்லாஹ் அவங்களுக்கு ரஹமத்து செய்யட்டும், தொழுகை ஏற்பாடு செய்கிறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, தொழுகையை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை விளங்கிய மக்கள் மண்டபத்தில் ஏற்பாடு செய்கிறாங்க. லோகர் தொழுகைக்கு என்ன செஞ்சிச்சு, நேரம் ஆயிடுச்சு, இன்ஷா அல்லாஹ் எல்லாம் தொழுதுட்டு வந்து என்ன செஞ்சுக்கலாம், கலந்துக்கலாம், இப்போ கொஞ்சம் நேரத்தில் தொழுகை நடக்கும், அறிவிப்பு செய்கிறாங்க. சில இடத்துல அந்த மாதிரியும் பார்க்க முடியுது, அல்லாஹ் அவங்களோட ரஹமத்தை செய்யட்டும். ஆனால் மணமக்களை நாம் என்ன செய்கிறோம், நல்லபடியாக வாழணும்னு சொல்லி வாழ்த்துறதுக்கு வந்த நபர்கள் தொழுகையை எல்லாத்தையும் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அல்லாவுடைய ரஹமத் இறங்குமா அந்த இடத்துல, இல்லை அல்லாவுடைய லிஅனத் இறங்குமா, அல்லாவுடைய சாபம் இறங்குமா? புரியுதா? அப்போ எந்த இடத்துலையும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, கடல்ல தத்தளிக்கக்கூடிய ஒரு மனுஷன் கடல்ல தத்தளிக்கிறாரு, தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு, அவர் மேல தொழுவது கடமைங்கிறாங்க. உயிரையே காப்பாற்றிக்க முடியல, இவர் எப்படி தொழுவாரு? தொழுத ஆகணும், நீ தொழுத ஆகணும், அவ்வளவு முக்கியம் தொழுகை. முடியல, நின்று தொழுவ முடியல, உட்கார்ந்து தொழுவணும், உட்கார்ந்து தொழுவ முடியல, படுத்து தொழுவணும், படுத்து தொழுவ முடியல, சைகையினால தொழுவணும்னு சொல்றாங்க. அப்ப தொழுகை எந்த அளவுக்குங்க நமக்கு மேல கடமையா இருக்கு? தொழுகை லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருந்தா வீட்டுல படுத்து தூங்கிடுறோமோ, நம்ம லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுல படுத்து தூங்கிடுறோமே. எந்த நேரத்திலையும் தொழுகை என்ன செய்ய முடியாது, விடுறதுக்கு அனுமதி கிடையாது. எந்த நேரத்திலையும் தொழுகையை விடுறதுக்கு அனுமதி கிடையாது. நம்மகிட்ட இருந்து எடுபட்டு போன அல்லாஹ்வினுடைய அந்த சட்டங்கள் நம்ம மேல அநியாயக்கார ஆட்சிகளாக வந்து விடியுது. நம்ம கிட்ட இருந்து விடுபட்டு போயிடுச்சு அல்லாஹ்வுடைய சட்டம். அவன் சொன்ன சட்டத்தை தூக்கி ஓரம் போட்டுட்டு புர்கா போட்டுக்கிட்டு போய் கொடியை பிடிச்சிட்டு நிக்கிறா பொம்பளை, நம்ம வீட்டு பொம்பளை. என்ன வெக்க மானம் சூடு சொரணை இல்லை, அனுப்பிட்டு ஆம்பளை வேலைக்கு பார்க்கறான், ஆம்பளை வேடிக்கை பார்க்கறான். நீ எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னை விட உன் பொண்டாட்டி அவனை பிடிக்கணும்னு சொல்ற, அவன் கூட எப்படி நீ வாழ்ற? நீ உனக்கு வெக்கம் இல்லை, உனக்கு மானம் இல்லை, ரோசம் இல்லை, ஒரு ரத்தம் கொதிக்கல, உன்னை விட என் புருஷனை விட அவரை தான் எனக்கு பிடிக்குங்கிறா, வாயை விட்டு சொல்றா. எப்படி அவன் கூட வாழ்ற நீ? அந்த அளவுக்கு இழிபிறப்பாக போயிட்ட, அந்த அளவுக்கு இழிபிறப்பாக போயிட்ட. எப்படிப்பட்ட சமுதாயம்? இப்படியெல்லாம் சமுதாயம் வாழ்ந்தா இஸ்லாமிய சட்டதிட்டங்களை விட்டு நம்முடைய மனைவி பிள்ளைகள் தடுமாறும் பொழுது யார் தடுக்கவில்லையோ அவன் மிகப்பெரிய பேடி. அவன் என்னமும் செய்ய தயாராக இருப்பான். காசு பணத்துக்காக வேண்டி என்னமும் செய்ய தயாராக இருப்பான். புரிஞ்சா? என் பிள்ளை தொழுவில் அதை தடுக்கலை. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலத்தின் அனிர் ரஇய்யத்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கப்படக்கூடியவர். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். உங்க பொறுப்பு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றா, கூ அன்ஃபுசிக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ஆர்டர். என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும், உங்களுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்தையும் பாதுகாப்பாக ஆக்கி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப எங்க போற குடும்பத்தை நீ என்ன செஞ்சிருக்கிற, உருவாக்கி வச்சிருக்கிற? சந்தோஷம் வேற. அவரும் பேட்டி கொடுக்கிறாரு, என் மனைவியினுடைய ஆசை நிறைவேறிச்சு. என்ன ஆசை? சொர்க்கம் கிடைச்சி போச்சா உன் மனைவிக்கு? உன் மனைவிக்கு சொர்க்கம் கிடைச்சி போச்சா? என்ன ஆசை மனைவிக்கு நிறைவேறி போயிடுச்சு? சொல்றதுக்கு வெக்கமா இல்லை? சொல்றதுக்கு வெக்கமா இல்லை? பேட்டி கொடுக்குற, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம பேட்டி கொடுக்குற. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி என்ன செஞ்சு போச்சு? இஸ்லாமிய சமுதாயம் மாறி போயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவோ கீழ்த்தனமா போகணுமோ அவ்வளவு போயிடுச்சு, எவ்வளோ கீழ்த்தனமா போகணுமோ அவ்வளவு போய்கிட்டு இருக்கு. எல்லாமே வீடியோல வருது. கோயிலுக்கு முன்னால ஆட்டம் போடக்கூடிய பொம்பளை ஈது பெருநாள் என்ன செய்யறா?
ஈது பெருநாள் பர்ச்சேஸ் போகிறான், ஈது பெருநாள் பர்ச்சேஸ் போகிறான். நாங்கள் ஈது பெருநாளுக்கு உனக்கு ஈதும் கிடையாது ஒன்றும் கிடையாது, உனக்கு என்ன பர்ச்சேஸ் வேண்டிய கணக்கு? கோயிலுக்கு முன்னாடி ஆட்டம் போடக்கூடிய பொம்பளை, கோயிலுக்கு முன்னாடி ஆட்டம் போடுற பேரு இஸ்லாமிய பேரு. உனக்கு ஈது எங்க? உனக்கு பெருநாள் எங்க? அதையும் பார்க்குறான், அதையும் பார்க்குறான். எல்லாம் பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க? ரொம்ப பெருமையாக வாழ்கிறாங்க, ரொம்ப பெருமையாக வாழ்கிறாங்க. என் பெண் சுதந்திரமாக இருக்கிறா, என் பெண் நினைச்சதை செய்கிறா, அவருடைய ஆசை, அவருடைய திறமையை வெளிக்காட்டுற. என்ன திறமை? எது திறமை? திறமையினால அதுக்கு என்ன செஞ்ச? டிக்ஷனரியிலேயே மாற்றிட்டான் போல் தெரியுது, அர்த்தத்தை டிக்ஷனரியிலே மாற்றிட்டான் போல தெரியுது. ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களில் திறமையை என்ன செய்யறது இல்லை, வெளிக்கொண்டு வரதில்ல. அவுத்து போட்டு ஆடுறதுல அது பெருமைங்கிறான். எல்லாத்தையும் என்ன செஞ்சிடற? அவுத்து போட்டு ஆடுறதுல என் முண்டாட்டி, என் மரமே, என் மக என்ன செய்யறா? திறமையை காட்டுறா. இதுக்கு பேர் திறமையா? இதுக்கு பேரு திறமையா? இப்படி இஸ்லாமிய சமுதாயம் சீர்கட்டு போனதின் காரணமாக அநியாயக்கார ஆட்சி நம்ம மேல வந்து சேருது. அநியாயக்கார ஆட்சி நம்ம மேல வந்து சேருது. அல்லாஹ்வுடைய சட்டங்கள் எங்க மதிக்கப்படவில்லையோ, எங்க விட்டு போய் விடுகிறதோ, அங்க அநியாயக்கார ஆட்சியை எதிர்பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எங்க அல்லாஹ்வுடைய சட்டங்கள் என்ன செய்யப்படல, மதிக்கப்படல, அது எடுபட்டு போயிடுச்சு. என்ன செய்யுங்க? நீங்க அநியாயக்கார ஆட்சியை அந்த ஊர்ல எதிர்பாருங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நாம பாதுகாப்பாக இருக்கணும்னா நம்மளுடைய குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு நம்மளிடத்துல இருக்கு. நம்முடைய குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு நம்மளிடத்துல இருக்குது. குழந்தையிலிருந்து என்ன செய்யணும்? குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்க கற்றுக்கணும். குழந்தைகளிருந்து, ஏன்னா சின்ன வயசுலேருந்து என்ன பழகுதோ அந்த பிள்ளை அதை தான் பழகும். அதுதான் பெரிய பிள்ளையா போனாலும் வரும், பெரிய பிள்ளையா போனாலும் வரும். ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் என்ன செய்யணும்? கவனம் செலுத்தணும். நம்முடைய பிள்ளைகளில் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் நாம் கவனம் செலுத்துறதே இல்லை. ஸ்கூலுக்கு தானே போகிறான்னு சொல்லி அரடவுசரோடு அனுப்பி வைக்கிறோம். ஸ்கூலுக்கு தானே போகிறாங்கன்னு சொல்லி அரடவுசரோடு அனுப்பி வைக்கிறோம். அந்த பிள்ளைக்கு அது என்ன மாதிரியான மனநிலைமை ஏற்படுத்துன்னு சொன்னால், இது தப்பு கிடையாது. அவருத்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கு இல்லையா? அவருக்கு மறைவிடம் அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கு. ஆணுக்கு தொப்புளுக்கு மேலே முட்டிக்கு கீழே வரைக்கும் மறைக்கிறது எப்பவுமே அவரது, குளிச்சாலும் சரி எப்பவுமே அவரது. பெண்களுக்கு 2 கஃப்பு முகம் தவிர மற்ற எல்லாம் என்ன செய்யணும்? மறைத்திருக்க வேண்டிய மறைபொருள் அது. புரிஞ்சா? அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த பெண்ணுடைய உள்ளத்துல என்ன வந்துடும்? இங்க போகும்போது இப்படி போய்க்கலாம், அங்க போகும்போது அப்படி போயிருக்கலாம்ன்ற என்ன மாதிரியான எண்ணங்கள் வந்துடும்? ஒரு மல்டிபிளா சில விஷயங்கள் அவங்க மனசுல பதிவு செஞ்சிடும். நம்ம எங்க போனாலும் இப்படிதான் போகணும், இதுதான் நமக்கு உகந்தது, இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய அந்த ட்ரெஸ் கோட் அப்படின்றது அவங்க உள்ளத்துல நாம தான் வர வைக்கணும். நாம தான் என்ன செய்யணும்? வர வைக்கணும். இப்ப பாருங்க, தொழுவ வர்ற பொம்பளைங்க புர்கா நகாப் இல்லாமல் வர்றாங்க. என்ன அநியாயம் இது? ஈது பெருநாளுக்கு தொலை வரக்கூடிய பெண்கள் புர்கா நகாப் இல்லாமல் வர்றாங்க. நம்ம கல்யாணத்துக்கு கிளம்பி போகிற மாதிரி, திருவிழாக்கு கிளம்பி போன அந்நிய அந்த பெண்கள், மாற்று மத சகோதர பெண்கள் போவாங்க பாருங்க, திருவிழாக்கு போவாங்க, அந்த மாதிரி கிளம்பி வர்றாங்க. தொழுகைக்கு போகிறாங்களா? ஈது பெருநாள் வேற எங்கே போய் காட்டுறது? உன்னை யார் வெளியே வர சொன்னா? நீ வீட்டிலே தொழுவ வேண்டியதானே? உன்னை யார் வெளியே வர சொன்னா? வீட்டிலே தொழுவ வேண்டியதானே? யாருக்கு போட்டு காட்ட போற? ஊருக்காரனுக்கு போட்டு காட்ட போறியா? உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன்னுடைய தகப்பனாருக்கு, உன்னுடைய கணவனுக்கு போட்டு காட்ட போறியா? ஊருக்கு போட்டு காட்ட போறியா? அப்படி இந்த மாதிரி போயிடுச்சு. இப்படி வெளியில் போகிற பொம்பளைகளை ஆண்கள் கேள்வி கேட்காததுனால தான் இன்னும் அவங்க வீடியோவில் ஆடியோவில் சமூக வலைத்தளங்கள்லாம் பேசக்கூடிய அவல நிலைக்கு போயிடுச்சு. ஆண்கள் யாரும் கேட்கறதில்ல. ஆம்பளன்னு சொன்னால் இவர் உழைச்சி போடுறதுக்கு மட்டும்தான் அந்த குடும்பத்தில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காரு. உங்கள் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கு. குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கு. ஆம்பளை பையன் யாரு கூட எங்கே சேர்றான், யார்கிட்ட பேசுகிறான் பார்க்கணும். பொம்பளை பிள்ளை வீட்டில் ஃபோன் இருக்கா, யார்கிட்ட பேசுது, என்ன பேசுது பார்க்கணும். உன் பொறுப்பு இது. உன் பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் உன் தலையில் விடியும். கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஓன்னு அழுதுகிட்டு பள்ளிவாசலில் பிராது கொடுப்பேன், என் பிள்ளை இந்த மாதிரி போயிட்டான்னு சொல்லி, என் பிள்ளை இந்த மாதிரி போயிட்டான்னு சொல்லி என்ன செய்வேன்? பள்ளிவாசல் பிராது கொடுப்பேன். இப்படி அழுவாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சில வருடங்களுக்கு முன்பதாகவே நீ கண்ணும் கருத்துமாக இருந்திருந்துன்னு சொன்னால் என்ன செஞ்சுருக்காது? இந்த நிலைமை ஏற்படுத்திருக்காது. வீட்டில் இருக்குது ஃபோனு, யார்கிட்ட பேசுது பிள்ளை, என்னம்மா யார்கிட்ட, இது யார் உனக்கு? என் ஃப்ரெண்டு. யார்? என்ன ஃப்ரெண்டு? ஃபோன் போடு, நானும் பேசுகிறேன். கேட்கணும், கன்ஃபார்ம் பண்ணணும். என்ன விஷயமா பேசிட்டுமா அவங்ககிட்ட, என்ன ஏது, என்ன செய்யணும்? பேசணும். பிள்ளைகளை பேரண்டிங் என்பது சின்ன விஷயம் இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டா, அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டா, அவங்களுக்கு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டா முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. அவங்களுக்கு பேரண்டிங்கிறது ஒரு பயிற்சி. பேரண்டிங்கிறது ஒரு பயிற்சி.
புரிஞ்சா? அது என்ன செய்யுது, நாம் பின்பற்றுறதே கிடையாது. நாம் பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும், கரெக்டாக கண்காணிக்கணும். கண்காணிக்கணும்னு சொன்னால் பின்னாடியே மிலிட்ரி ஆஃபீஸ் மாதிரி நிற்கிறது இல்லை. பிள்ளைனைய உங்களுக்கு தெரியாமல் தப்பு செய்ய ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு தெரியாமல் தப்பு செய்ய ஆரம்பிச்சிடும். புரியுதா? அந்த பிள்ளைங்களை எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஃப்ரீடமும் கொடுக்கணும். இதுதான், இதுக்கு பேர் தான் கலை. இதுக்கு பேர் தான் அது ஒரு கலை. பேரண்டிங் என்பது ஒரு கலை. புரிஞ்சா? ஒரு ஆர்ட்ஸ். அது என்ன செய்யணும், கரெக்டாக அவங்கள நாம் என்ன செஞ்சிடறோம், அதில் குறைவிட்டு போனதுனால என்ன செஞ்சிருச்சு, காலம் வேறு மாதிரியாக போயிடுச்சு, கனெக்ஷன் வேறு மாதிரியாக ஆகி போயிடுது, பிள்ளைங்க வேறு மாதிரியான மனநிலைமைக்கு வந்துடுறாங்க. எல்லாமே சரிதான், நாம் என்ன இஷ்டப்படுறோமோ, வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே, என்ன சொல்கிறாங்க, வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே. இந்த வாழ்க்கையை நம்ம இப்போ வாழனா எப்போ வாழ போகிறேன், அவங்க என்ன தெரியல, மறுமைன்னு ஒன்று இருக்குன்றதே தெரியாமல் போயிடுச்சு. அவங்க என்ன தெரியல, மறுமைங்கிற ஒன்று இருக்கிறதே விளங்காமையே போயிட்டான். மறுமைன்ற விஷயத்தையும் விளங்கல. ஜெனரேஷன் கேப் ரொம்ப பெருசா போயிடுச்சு. இப்ப இருக்கக்கூடிய தகப்பனாக தாயாக இருக்கக்கூடிய மக்களே என்ன செய்யறாங்க, ரொம்ப மோசமான மனநிலைமையில தான் இருக்கிறாங்க. 1 2 அங்கங்க அத்தி பூத்த மாதிரி என்ன செய்யறாங்க, சில நபர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ் அவங்களுக்கு ரஹமத்து செய்யணும், நல்லபடியாக இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான மக்கள் என்ன செய்யறாங்க, ரொம்ப விலகி இருக்கிறாங்க. இஸ்லாமிய அந்த சட்ட திட்டங்களை விட்டு தூரமாக இருக்கிறாங்க. அப்ப அவங்க எப்படி தன்னுடைய பிள்ளைங்களை வளர்ப்பாங்க, அவங்க எப்படி பிள்ளைங்களை வளர்ப்பாங்க? ஒரு காலம் வரும், இஸ்லாம் என்பது வெறும் பேரளவில் மட்டுமே இருக்கும். வாழ்க்கையினுடைய எந்த விதமான அந்த அடையாளங்களையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க, இஸ்லாம்ங்கிறது உங்களுடைய பேரளவில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இஸ்லாமியர் என்பதை எதாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் வருங்கிறாங்க. வந்துக்கிட்டே இருக்கு. புரியுதா? அதனால அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்கள் எங்கே மீறப்படுகிறதோ, எங்கே எடுபட்டு போகிறதோ, அங்கே அநியாயக்கார ஆட்சி நிச்சயமாக வந்தே தீரும். ஆட்சி அநியாயக்காரனுடையதா இல்லது நல்லோர்களுடையதா என்பதை நாம தான் முடிவு பண்ணணும். நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தோம், அல்லாஹ் நமக்கு ரஹமத்து செய்யக்கூடிய நபர்களை உண்டாக்கி கொடுப்பான். நம்ம மேல இரக்கம் காட்ட நம்பக்கூடிய நபர்கள் என்ன செய்வான், ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைப்பான். நாம் அல்லாஹ் மேல பயமும் இல்லை, அவனுடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் மீறணும்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான், அதுக்கு ஏற்ற மாதிரி ஆளான சில நபர்களை கொண்டு வந்து வைப்பான். புரியுதா? அல்லாஹு தஆலா கிருபை செய்யணும். ஆட்சி அதிகாரங்கள் நம்மை யார் அணைத்து கொண்டு செல்வார்களோ, யார் நம்ம மேலே அல்லாஹு தஆலாவால் இரக்கம் காட்டப்படுவார்களோ, அப்படிப்பட்ட நபர்களை அல்லாஹு தஆலா ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சு நம்மை அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.